ஹே காய்ஸ், சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தோடைய டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமரன் டைட்டிலுக்கு மீனிங் போர் வீரன்னு அர்த்தம். படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே டைட்டிலை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் இராணுவ வீரராக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் முகுந்த் வீன்னு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க டீசர்லேயே. டீசரை பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சியாக தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் காமெடி லவ் சப்ஜெக்ட் படத்திலேயே பார்த்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் மூலமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்க போகிறோம். SK23 AR முருகதாஸ் டைரக்ஷனில் ஆக்ஷன் ஹீரோவாக வருவாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே இந்த படம் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டார். இந்த டீசரில் சிவகார்த்திகேயனுடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது நமக்கு துப்பாக்கி படத்தில் வர விஜய் படத்தை ஞாபகப்படுத்துது. இந்த டீசரை பார்க்கும்போது காஷ்மீரில் ஷூட் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. முகுந்த வரதராஜன்கிற ரோலில் தான் SK ப்ளே பண்ணுறாரு. இவர் இராணுவ அதிகாரியா இருந்திருக்கிறாரு. முகுந்த வரதராஜனுடைய பயோபிக்கா தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் 70% பயோபிக்காவும் சாங் லவ் சென்டிமெண்ட்னு 30% சினிமா பாணியிலையும் எடுத்திருக்கலாம். இந்த படத்தோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் சோல்ஜர் துணை ராணுவம் தான் வைக்கலாம்னு ஒரு டாக் போய்கிட்டு இருந்திருக்குது. இப்போ கடைசியாக அமரன்னு டைட்டில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முகுந்தன்கிறவர் 2014 வீர மரணம் ஆயிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தோடைய கதை பிஃபோர் 2014 காலகட்டத்தில் நடக்கிற கதையாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் SK டபுள் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்குது. ப்ரொடியூசரான கமல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் ஹீரோவாக செதுக்கி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப இருக்கிறாங்க. இந்த டைமில் போய் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ இது மூலமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இழக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வேர்டு பாசிங் சீனாகவும் தான் இருக்குது. கவனிச்சா மட்டுமே தான் இந்த வார்த்தை புரிகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை உச்சக்கட்ட கோபமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண முடியும் படத்தில். ஸோ யார் இவரை அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த டீசரில். சிவகார்த்திகேயன் தன்னைத்தானே செதுக்கிட்டு வந்த படமாக இந்த படம் அமையும்னு தான் எதிர்பார்க்கலாம். இந்த படம் 150 கோடிக்கு மேலே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகுதுன்னு சொல்லப்படுது. முகுந்தன் அச்சமில்லைங்கிற பாட்டு பாடின வீடியோ இப்போ வைரலாகிட்டு இருக்குது. அந்த பாட்டை தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீசரில் ஆரம்பத்தில் 2 பக்கம் நதி ஓடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பக்கம் காஷ்மீரில் நடக்கிற கதையாகவும் இன்னொரு பக்கம் சென்னையில் நடக்கிற கதையாகவும் கூட இருக்கலாம். இந்த ஷாட்டில் தீவிரவாதிகள் இராணுவத்தில் இருக்கிறவங்கள அழிக்கணும் அப்படின்னு கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் ஃப்ரீடம் வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்மியில் இருக்கிறவங்க சாக்லேட் கொடுத்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஷாட்டில் எல்லாரும் மீசையை சிங்கம் படத்தில் வர ஸ்டைலில் ஒரே மாதிரியாக மீசையோடு இருக்கிறாங்க. சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாங்களா இல்லை ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. எல்லாருடைய மீசையும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சீனில் சிவகார்த்திகேயன் ஸ்டெப்பில் ஏற மாதிரி காட்டுவாங்க. அப்போ முதல் படி எடுத்து வைக்கும்போது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வரும். கமலுடைய ப்ரொடக்ஷனில் முதல் படியாக சிவகார்த்திகேயன் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருக்கிறாங்க போல். இந்த ஒரு சீனில் கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஆர்மியில் இருந்து ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது போல். அதுக்கு அடுத்த ஷாட்டே பாம்லாம் வீசி கலவரம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. காஷ்மீரில் ஒரு சின்ன பகுதியில் தான் எடுத்திருக்கிறாங்க போல். லாங் ஷாட்டாக காமிக்கும் போது ஒரு 20 வீடு இருக்கிற மாதிரி அதில் ஒரு பாதை போகிற மாதிரி தான் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு டயலாக்கும் பேசும்போது நிரம்பு வெடிச்சு பேசுகிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக டயலாக் டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இந்த ஒரு வண்டியை காமிச்சிருக்கிறாங்க. அதில் 318V அப்படிங்கிறத வண்டியில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வண்டியில் என்கவுண்டர் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. அதை இந்த படத்தில் இந்த ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் ஒரு பக்கம் ஹாப்பியாக ஹோலி பண்டிகை கொண்டாடுறதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் போராட்டம் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் யாரோ ஒருத்தர் முக்கியமான ஆள் இறந்து போயிட்டாரு போல். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இந்த ஒரு சீனு அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு சீனில் ஒரு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த வாரோடைய நேம் 44RRன்னு நேம் வச்சுருக்கிறாங்கங்கிறது இந்த ஒரு சீனில் பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை யூஸ் பண்ணுற விதம் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இன்னொரு சிவகார்த்திகேயனுடைய பேர் அமரனா கூட இருக்கலாம். இல்லைனா இன்னொரு ஹீரோவுக்கு பேர் அமரனா கூட வச்சுருக்கலாம்.
முகுந்து வி அப்படிங்கிற போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கூட வரலாம். இந்த படத்தில் சாய் பல்லவி வந்து முகுந்தனுடைய மனைவியாக இந்து ரெபேக்கா வர்கீஸ்ங்கிற ரோலில் ப்ளே பண்ணுறதா சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த படத்தோடைய டீசரில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வித்தார்த் நடித்த 1000 பொற்காசுகள் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.